என்ற இது வைகை அணைய தெர்மாக்கோல் சீட்டால மூடின சம்பவமே அதுக்கு பரவாயில்ல போலையே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க. இது அந்த பகுதி மக்களிடையே சிரிப்பலையை உண்டு பண்ணி இருக்கு. அப்படி என்னதான் செஞ்சாங்கன்னு தோணுதா? வாங்க விரிவா பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னால தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைகை அணையோட நீர் ஆவியாவதை தடுக்கிறதுக்காக அப்போதைய அமைச்சராயிருந்த செல்லூர் ராஜு தன்னோட கடும் முயற்சியினால ஒரு ஐடியாவை செயல்படுத்தினார். அதுதான் அணைய தெர்மாக்கோல் சீட்டால மூடுறது. ஒரு அமைச்சரா செயல்பட்டிருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை செஞ்சது மக்கள் மத்தியில பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தினது மட்டுமில்லாம அவருக்கு பல பட்டங்களையும் வாங்கி கொடுத்துச்சு. அந்த சம்பவம் சமூக வலைதளத்துல வைரலான நிலையில தற்போது அந்த சம்பவத்திற்கே டஃப் கொடுக்கும் வகையில ஒரு சம்பவத்தை மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் திருவொற்றியூர் பகுதியில அரங்கேற்றி இருக்காங்க. மழை பெஞ்சா மழை நீர் சாலையில தேங்காத வண்ணம் இருக்க 4000 கோடி ரூபாய் மதிப்பில சென்னை மாநகராட்சி முழுவதும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி இருக்க மழைநீர் கால்வாய்களுக்கு மேல இருக்கக்கூடிய இரும்பு துளைகள் மேல சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் கொசுவலைய போத்தி இருக்காங்களாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு இத பார்த்துட்டு போன மக்கள் எல்லாம் வெளிப்படையா சிரிக்காத குறைதான். தேங்கும் மழை நீரில் இருந்து கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக ஊழியர்கள் தெரிவித்த நிலையில் நகைச்சுவைகளை தாண்டி வடிகாலை கொசு வலையால் மூடிய சம்பவம் சர்ச்சைக்குரியதாகவும் மாறியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.